நாடா மண்டசாமி உனக்கு என்ன பிரச்சனையானா? அது ஏன்டா கேக்குற? ஒரு நாள் குழம்பு கேட்டான், அதுவும் கறி குழம்பா. இன்னொரு நாள் தண்ணி கேட்டான், இதே பெரிய கேன்ல. காசு கொஞ்சம் வாங்கி போனான், அதையும் திருப்பி தரல. அதுக்காக நீ பேசுறது இல்லையா? நீ என் கடை வந்து பழமி இருந்தான். அவன் கதையாடா பேசி டைம் வேஸ்ட் பண்ற. மானம் கட்டவன்டா. யார மானம் கட்டவன்றேன்னா எதிர் வீட்டுல இருக்கிறான மண்டசாமியா, அவன் தான்டா. அவன் மானம் கட்ட மட்டும் இல்ல, கேடு கட்டுவ கேப் மாதிரி மொல்ல மாதிரி. என்னப்பா வயசுல பெரியவங்களை இப்படி பேசுறா? டேய் உன்ன பேசுண்டா. யாரா நீ? என் ஃப்ரெண்டுடா. என்ன அவனுக்கு திட்டுற? அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணா கண்டபடி திட்டுவேன். சரிடா கந்தசாமியா, நான் போய் மண்டசாமியை பாத்துட்டு போட்டா? அவங்ககிட்ட எதுவும் பேசிக்காது இதை பத்தி. திருட்டு பையன். என் பேசணும் விட நான் கீசுவாரா அவரு பிரச்சனை என்னத்துக்கா? நம்ம சண்டை சச்சரவு இல்லாம வாங்கிட்டு போயிருந்தோம். வாழ போறாரு எக்ஸ்ட்ரா ஒரு 40 வருஷம். அட போடா மனம் கட்டி மாட்டியா? உங்க பையன் என்னப்பா முன்னே இப்படி திட்டுறான்? அவன் காமெடி திட்டுவான், நீ தப்பா நினைச்சுக்காத. நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சரிப்பா, நான் போய் மண்டசாமி பாத்துட்டு போறேன். போ பழத்துல இருக்கிற ஊஞ்சிட போற. எப்படியே எது வீட்டுல போய் கலந்து தான் ஆக்க போறேன். அப்படியே பட்டவே இல்லடா. இவன் நல்ல பையன்டா. சின்ன வயசுல எவ்வளவு திறமையா ஏமாத்திக்கிறவனா. ஏமாத்தத்தை குறிக்கோளை வச்சுங்கிற பொழுதுதா. இதுக்கு ஒரு திருக்குறள் இருக்குது, சொல்லட்டுமா? திருக்குறளா? ஏதோ சொல்லு பாக்கலாம். ஏமாறுபவர்கள் இருப்பாரே, ஆனால் ஏமாத்துபவர்கள் கூடவே இருப்பார்கள். அதிலும் ஏமாத்துபவர்கள் ஜெயிப்பார்கள். அப்படியே விட்டு நினைச்சுக்கா, இடுப்பல் மோஞ்சுக்கோ. இது திருக்குறளாடா, கடன் போச்சுன்னா. நான் கண்டுபிடிச்ச திருக்குறள் பாது. சே, இவங்ககிட்ட பேசுறதோட சீரியல் பார்த்து நோக்கலாம். மண்டசாமி உன்னை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம்டா. எனக்கு சந்தோஷம்டா. டேய் உனக்கு கந்தசாமி என்னடா வச்சா அந்த கேக்குறான் உன்ன? அவன் போராப்பிட்டுடா. அவன் ஒண்ணுக்கு ரெண்டு அவன் பழி போடுவான்டா. அவன் பையனுங்கிறான. அவன் நாத்தமா கேட்டான், மான கேட்டவன மரியாதை கேட்டவன இல்லையா அப்படின்னு கேட்டான். அதை விட்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பச்சை பச்சை திட்டுறாங்கடா, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்றா. அதெல்லாம் சர்வ சாதாரணம்டா. எப்போ என்ன பிரச்சனை? நாட தம்பி அதனால இருக்கியா? அவனை சின்ன வயசுல பார்த்தது. யோ, நீ சின்ன வயசா இருக்கும்போது எப்படி என்ன பாத்துருப்பா? ஆஹா, நீ சின்ன வயசுல இருக்கும்போது சொன்ன. யார் நீ? எப்பா யார் பயந்தாலையா? ஏதோ முகமுடி கொலகார மாதிரி இருக்கிறான். என் பிறந்துட்டு அவன் ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறான். ஆஹா, சரி. யாரோ உன்னை திட்டினாங்கன்னு பேசியிருந்தீங்களா? அது என்ன கதை? எது வீட்டுக்கார சாமியும் அவங்க பையனை சேர்த்துக்கின உங்க அப்பா வாசி வருஷமா திட்டுங்கடா. உண்மையாவா சொல்றா? அதெல்லாம் விடுறா. எப்போ சும்மா ஊடுன்னு சொல்லியிருந்தா வேலைக்கு ஆகாதுப்பா. நீ இரு, எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதிக்கிறாரு, அவருக்கு நான் போன் பண்றேன். மந்திரவாதி எதுக்கு? என் பையன் சொல்லி வைக்க போறான். மந்திரவாதி மாணிக்கம், நான் தான் பேசுறேன். நான் சொல்லி வச்சிருந்தேன்ல, ஸ்ட்ரைட்டா வீட்டாண்ட வாங்க. மகனே, வச்ச கை கால் ஊந்தணும், பேச்சே வரக்கூடாது. அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. கந்தசாமி கதை க்ளோஸ். சரி மண்டசாமி, நான் போயிட்டு வரேன். ஏய், நீங்க நந்தது துளி அளவு கூட வெளியே வரக்கூடாது. அதெல்லாம் வராது, நான் ஊருக்கு போறேன். டேய், குழம்பு கேட்டது தண்ணி கேட்டது தப்பாடா. அதுக்காக இப்படி பண்ணுவான் அவன். நீ நானா பண்ணி வச்சுக்கிறியோ? சரி விடு, பழைய கதெல்லாம் எதுக்கு? சூனிய வைக்கிறோம், அந்த ஆளை தூக்குறோம். கந்தசாமி போயிட்டு வரா. இல்லடா, எங்க போறான்? எனக்கு எதுக்கு வம்பு? எல்லாரும் சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்களா? என்னடா சொல்ற? உனக்கு சூனிய வைக்க போறாங்களா? கை கால்லாம் உயிர்ந்துக்கு போதான். என்னடா சொல்ற? ஏதோ மந்திரவாதி மாணிக்கம் வரானா, உன் கை கால்லாம் உயிர்ந்துக்கு போகுதுடா. டேய், என்னடா பயம் காட்டுற? உன் லாஸ்ட் பஞ்சன் வரண்டா. பாய்டா கந்தசாமி. லாஸ்ட் பங்கனா? என்ன பங்கனு? நட நேன பொலமினுக்குடா. டேய், அந்த மண்டசாமி எனக்கு சூனி வைக்க போறான்டா. அவன் சொல்லிட்டு போனான். ஐயோ, அவள் தான் நீ போய் சேர்ந்துருவியா? என்னடா பயமுத்துற? அவன் வேற லாஸ்ட் பங்கனுக்கு வரன்ட்டு போறான். விடு இவனுங்களை உண்டலன்னு பண்ணிடலாம். அந்த மந்திரவாதி வருவானடா, என்னடா பண்ணலாம்? கேசரி பண்ணலாமா? எல்லாம் உனக்கு எப்ப பார்த்தாலும் காமெடி தான். யோ, கேசரி பண்ணி நம்ம பக்கம் இழுத்துக்கலாம்யா. அதுவும் கரெக்டா தான் இருக்குதா? சரி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆடினேவா கல்யாமியா சாமி. யாராவது எதுவும் கிளம்புலன்னு வராங்க. சாமியா வணக்கம். நாசமா போவ. மண்டசாமி வீடு எது? மண்டசாமி விடா. டேய், அந்த மதுரா தான் போகுதுடா. மாணிக்கம் உன் பேரு? மந்திரவாதி மாணிக்கம். இங்க பார், இதான் குட்டி சாத்தான். குட்டி சாத்தானா இல்ல கேள்வி சாத்தானா? யார ஏமாத்துற? கோபப்படாத குட்டி சாத்தான். டேய், கவர்னரடா, ஏன்டா எதுனா போய் கிடக்குற? கழுத்தை புடிச்சு மூஞ்ச உடைச்சு காடை உடைச்சு ஒரு நாக்கு பிறந்த உங்கள. டேய், பயமா இருக்குதுடா. யோ பயப்படாத, அதான் நாக்குறல. நீ இருப்ப, நான் இருப்பனா? சொல்லுப்பா, மண்டசாமி வீடு எங்க இருக்குது சொல்லு. அங்க இருக்கிறாங்க. யோ மந்திரவாதி மாணிக்கம், அங்க என்ன பண்ற? இங்க வாயா. இங்கயா? இருங்க போவாதீங்க. டேய், என்ன சூரிய வைக்க பாக்குறீங்களானுங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? ஏய், யாருக்கிட்ட ஏமாத்துறீங்க? எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒழுங்கா இங்க வாங்க.
ஏய் என்னடா தென்னோட்ல பேசுற? அப்படித்தான் பேசுவோம். நான் மந்திரவாதி வர வச்சு சூனி வைக்கிறீங்களா எனக்கு? யோ ஆமாயா, சூனியை தான் வைக்க போறோம். ஏதோ குழம்பு கேட்டதுக்கோ தண்ணி கேட்டதுக்கோ எல்லாரும் கிடைக்குமா சொல்லு கடிப்பீங்க. சொல்லு என்ன ரொம்ப அசிங்கப்பட்டாங்க, வெளியே தலை காட்ட முடியல. ஆமா, இவரு இப்ப மட்டும் தலையை கட்டினா பாத்துருவாங்க. அட போயா. டேய் எங்க அப்பனுக்கு சொட்ட தலையா இருக்கலாம், ஆனா நீ கிண்டல் பண்ண கூடாது, நான் கிண்டல் பண்ணலாம். யோ சொட்ட தலையா? என்னடா மகனே நீ சொல்ற? ஊரு ஃபுல்லா சொல்லுது, நான் சொல்ல கூடாதா? எனக்கு அது கூட உரிமை இல்லையா? மகனே குட்டி சாத்தான கூண்டு வந்துக்கிறேன், என்ன பண்ணலாம்? ஏய், இந்த ஆள் வேற காமெடி பண்ணுகிறான். அது குட்டி சாத்தானா? கேள்விடா கேள்வி. உன்னை கொல்ல போறேன். ஆமா, நீ கொல்ல வரதுக்கு முன்னால நீயே போய் சேர்ந்துரு போலுக்குதா. ஏ கேள்வியா, இதுல உனக்கு தேவையா? 100 ரூபாய் தரேன்னாரு, அதனால தான் நான் இங்க வந்தேன். தொழில் ரகசியத்தை சொல்லாமா? அம்மா, ஒரு 150 ரூபா தரேன், இங்கிருந்து போயிடுமா? 200 ரூபாய் தரியா போறேன். 200 ரூபாய் தானே? இந்தா போ. தேங்க்யூ. யோ மாணிக்கம் என்ன போயிடுச்சு? விடு, என் மந்திரத்தை வச்சு இவங்களுக்கு கை கால் வராத மாதிரி பண்ணிடுறேன். நல்லா பண்ணு, அப்பதான் நான் காசு தர சொல்லுவேன். முச்சிடுறேன். அண்டா குண்டா சண்டா கிண்டா மிண்டா. டேய் என்னடா சாமியார் அண்டா குண்டா கிண்டான்றான்? போய் கடைகன்னு ஒரு குண்டாத்து வந்துரு. நீ வரண்டா. இந்த சாமியாரா குண்டா? மந்திரம் பண்ணா குண்டா வந்துச்சே. போங்க சாமி, நீங்க கேட்ட குண்டா வந்துச்சுல. ஆஹா, போட்டோ ஒரு 100 ரூபாய் வருங்க. யோ மந்திரவாதியே, என்னையா குண்டார முறைச்சு பாத்துங்கிற? சூனிய வையா. உப்பிட்ட தமிழ் மண்ணை நீ மறக்க மாட்டாய் சாமியா. ஆமாப்பா, உங்களுக்கு முன்னாடி அவங்க குத்துட்டாங்க, அதனால இவங்களுக்கு சூனிய வைக்க மாட்டேன். யோ நான் தானே உன்னை வர வச்சேன், என்னையா இப்படி மாறிட்ட? ஏ சாமியா, இவங்க தொந்து பேசினு இருப்பாங்க, நீ கிளம்ப. சரிப்பா, நான் வரேன்பா. ஐயோ மந்திரவாதியா, என்ன கீழே விட்டா? கல் தடிக்கி விட்டது. மண்டையில இருக்கிற குடும்பி எகிரி விட்டது. ஆமாண்டா, போலி ஆயுதம். அடங்கொய்யால. டேய் மந்திரவாதி மாணிக்கம், நீ போலியா? ஐயோ இல்லப்பா, சாரிப்பா. நான் வந்துடுறேன். போலி சாமியார் வச்சு என்ன தூக்கலான்னு பாத்தீங்களா? டேய் உங்களை தூக்கணும் தான் நானே. என்னப்பா பார்த்து சமாளிக்கிற? அந்த ஆள் ஏறின்னு வரா, நீ பின்னால பம்புற. ஒன்னுத்துக்கு வந்தா அவங்க அப்பா சோப்புல அங்கயா. எங்க பின்னாடியே போயினேன்றா, முன்னால இருந்து சொல்லுவா. அவ்வளவு தைரியம் தான் இவனுக்கு. வாங்கின காசு கொடுக்க வக்கு இல்லாதவன் ஏன் எதிர நின்று எப்படி பேசுவான்? 10 ரூபாய், வெறும் 10 ரூபாய் இவ்வளவு அசிங்கப்படுத்தலாம் பாரு மகனே. அந்த 10 ரூபாய் நீ ஏன் வாங்கின? குடும்ப கஷ்டம், உன்னை காப்பாத்தன வேற வழி இல்ல. அட நாதாரி, 10 ரூபாய் வாங்கி அந்த காசுல நீ டீ குடிச்சிட்டு என்ன காப்பாத்தினிய நீ? இங்க பாருங்க, சூனிய வைக்கிற அளவுக்கு நீங்க போயிட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல. அதேதான் நாங்களும் சொல்றோம், இது மேல இது உங்க பேச்சுக்கு வராதீங்க. நாங்க எங்கேயா வந்தோம்? நீங்க தானே ஸ்ட்ரைட்டா சூனிய வைக்கிறீங்க. அந்த கருவாடி கிட்ட என்ன சொல்லி அமிச்ச? நீ மானம் கட்டவனே, ஏனம் கட்டவனே, வெட்டை கட்டவனு சொல்லி அமிச்சா. ஓஹோ, அந்த நாதவரி பண்ண வேலை தானா? இங்கேயும் ஜாலரை தட்டிக்கிறான், அங்கேயும் ஜாலரை தட்டிக்கிறான். இந்த மாதிரி ஆள்ல வீட்டுல சேர்க்காத. ஆண்டா, இப்பதானே தெரியுதா? சரி போங்க, உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல. வாடா மகனே. நீ இன்னொரு வாட்டி அந்த ஆள வீட்டு பக்கம் சேர்த்துன்னு வச்சுக்க, உன் தலையில கழுத்திக்கு போட்டுருவேன். வைக்கணுமே, பாட்டில் கட்டி போடுவேன். எப்பா போலீஸ் அமையரா இருக்க வச்சு தப்பிச்சோம். போனா உள்ள போ. ஐயோ உன்னை தர முடியாதுப்பா, நான் போறேன். கலகம் வைக்கிறதுக்குன்னே திருடானுங்க எவனாவது.